செல்லையா இருக்கும்போது உன் பிள்ளையா இருந்தான். ஆமா, உன் பிள்ளையா இருக்கும்போது அவன் ஜாலியா மாறிட்டான். அப்படி என்று அவனை மறித்து அடி அடி என்று அடித்திருக்கிறார்கள். இந்த எண்ணலை பொறுக்க முடியாத தேவாதேவர்கள் மீண்டும் கைலாசபதியில வந்து சிவனை அடைந்துள்ள நோக்கும்படி சொல்லுகின்றார் ஆண்டவராகி எம்பெருமான். எப்பா கவலைப்படாதீங்க. அப்படியானா இந்த முப்பராதியர்கள் உண்மையிலே உங்களுக்கு தான் பகையாளியா இல்லை எனக்கும் பகையாளியான்னு பார்க்கத்தான் முப்பரு கோட்டை வழியாக மாலையை கட்டிட்டு வரீங்கன்னு சொன்னேன். சரி, தண்ணீரும் 3 முறை பிழை பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப ஒருக்கா தானே அடி வாங்கியிருக்கீங்க. நினைச்சு கூடப்பா ஒரு டைம் அடி வாங்கினது எங்களால கட்டில சரிச்சு போட்டு ஒரு குத்துனா பாருங்க. கட்டில சரிச்சு போட்டு கட்டில குத்துறானா இல்ல, கட்டில என்ன சரிச்சு போட்டு ஒரு குத்துனா பாருங்க. என்ன போடுறது அவன் தான். எப்பா என்ன நீ கொஞ்சம் குண்டிக்கிட்டு தான் நடந்த. ஆமா, கம்பீரமா இருக்குமா? இல்ல இல்ல, நல்ல வலிக்குது சாமி. இனி இப்படியே போ. எதுக்கு என்ன பிறகு எது குனிய முடியாது, நிமித்துட்டான் இல்லையா? ஆமா, எரிவ கையில மாட்டாத. இன்னும் குத்து வாங்க வேண்டிய வரட்டு இருக்கு. எப்பா என்ன இன்னும் ஒரு முறை அந்த முப்பரம் கோட்டை வழியாக எனக்காக ஒரு பால் குடம் ஒன்றை சமைத்து கொண்டு வர வேண்டும். என்ன அந்த பாதையத்தான் வர வேண்டுமா? அங்கத்தான் போகணும். அப்பந்தான் இவன் எப்படிப்பட்டவனு இன்னும் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். சுவாமி வந்தது மட்டும் இல்ல, உங்க பேரை சொன்னாலே அடிக்கிறான் சாமி. என்ன என் பேரை சொல்லாதீங்க. அவன் என்ன கேட்டாலும் உண்மையில என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன இப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு, அது முடியாது. திருப்பி திருப்பி கேட்கும் போது இப்படி அப்படியும் டபுள் ஷேட் ஆடி அவன் கிட்ட வந்தாலே உங்க பேரை தான் எங்களுக்கு வாயில வருது. எதுக்கு தானே நீ அடி வாங்கு? அதை கேட்க மாட்டேங்கிறிய. எப்பவும் கிட்ட வந்த உடனே நீ வாயை பழந்துட்டு இருக்கும்போது கப்பலும் மூடிடும். ஏங்கப்பா, அப்ப அவன் என்ன செய்வான்? ஊமையாயிரணுமோ? ஊமைன்னு சொன்னா விட்டுருவான். ஊமைன்னு சொன்னவனதான் விரட்டி விரட்டி அடிச்சான் சாமி. அப்பவும் அவன் இன்னும் படுத்த படுக்கையிலே தான் இருக்கான். அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன ஏன்னா ஊமை மாதிரி இருக்கவனை தான் நம்பவே கூடாது. அப்படி சொல்லிதான் அடிச்சாலும். ஆமா, விரட்டி விரட்டி அடிச்சான். எங்க நீங்க கண்ணு தெரியாம குருட மாதிரி நடிப்பியா? குருட மாதிரி இருந்தா எப்படி கோட்டையில போக முடியும்? உனக்கு கண்ணு தெரியும் இல்லையா? ஆமா, தனக்கு வந்தேன்னு சொல்லி அப்படியே அப்பமா அடிப்பானே. கண்ணு தெரியாதவன் எங்கேயாவது இருந்தா கண்ணு தெரியாதவன் கட்டி வச்சு அடிப்பான் சாமி. சரி, முதல்ல மாறுங்கப்பா, அது முறைக்குள்ளது பிறகு அப்படியே ஆகட்டும் என்று பார்த்தார். தேவிகள் பால் கூட எப்படி சமைக்கிறார் என்றால் எப்படி அம்மா? பால் தேய் நெய் ஒன்றாக சேர்த்து வெள்ளி கொடுத்து பாலை அடைத்தார்கள். சிவத்த பட்டு கொதித்தார்கள். நாதர் தலையை ஏற்றிக்கொண்டு முப்பரம் கோட்டி வழியாக ஆடலும் பாடலுமாக விரிகிற போது காதலை கேட்ட நம்பராதே தம்பி வண்டி வலையா சடை இல்லாமல் நடையிலே அதே குரல் வளர்ந்தான். ஆமா, அவன் தான் எவ்வளவு கொடுத்தாலும் திறந்த ஓடோடி சொல்லி பார்த்தோடி வாடா. முதல்ல உள்ள வரைக்கும் பார்த்தா வண்டி மேல ஓடோடி சென்றான். ஐயோ, ஒருக்கப்பட்ட உணரே கிடையாதாடா. உணர கட்ட ஜென்மமானீங்கல்ல. தள்ள இருப்பதுடா எந்த வெயில் இருக்குது. முன்னாடியே முடியும்னு சொன்னேன். அதுக்கு மேல என்ன இருக்கு? முடியாதவளை அடிச்சிங்க. இப்பவும் அதே முடியல ஐயா. அதுக்கு மேல என்ன இருக்குது? அதுக்கு மேலையும் குடம் இருக்கு சாமி. குடம் குடம். ஆமா, குடத்துக்கு உள்ள என்ன வச்சிருக்கீங்க? பால் வச்சிருக்கோன்னு சொல்ல மாட்டோம். பால் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா. என்ன பால் குடம் யாருக்குடா கொண்டு போறீங்க? அதுவா எங்க அப்பனுக்கு. கொப்பை யாருடா? எவன் பெருமானுக்கு. என்ன பால் குடிக்காம இருக்க மாட்டாங்க. இது யாரோட கோட்டை உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா. எங்களோட அம்மா முத்தாரமோட கோட்டை. அம்மாவுக்கு அபிஷேகத்திற்கு நேரமாகிவிட்டது. அதனால பால் குடத்தை இறக்குங்கள்.
பாருங்க என்ன? பால் குடிக்க சொல்லுங்க குடிச்சிட்டு ஓடிடுவோம் ஆனா பால் குடத்தை இறக்க சொல்லாதீங்க ஐயோ டேய் இறக்க போறீங்களா இல்லையா முடியாது தம்பி வண்டி மலையா அண்ணா இரும்புலக்கிக்கு வேலை இல்லைன்னு சொன்னியப்பா ஆமா உடனே உலகி கொண்டு ஐயாமே போயிட்டானா அடிக்க எங்க இருந்தாலும் உலக்கு வாங்க ஐயோ இப்பதான் எந்திரிச்சு போங்க டேய் என்ன நீ உலக்கி எடுத்து அவன் அடிக்கிற அடியில பால் குடம்லாம் சில்லி சில்லியா செதறி போக வேண்டும் தம்பி உங்ககிட்ட ஒரு உலகம் இருந்தில்ல ஆமா இரும்புலக்க இருக்கல எடுத்துட்டு போடா பார்த்தா வண்டி மலையல் இரும்புலக்கை கொண்டு ஓங்கி கொடுத்து அடிக்கின்ற போது பால் குடா சில்லி சில்லியா இரும்புலக்கையால் குடமுடைத்தன குடமுடைத்ததோ உடல் உடைத்தன இந்த மணிக்கு போய் காட்டில் ஓடினார் அதை பார்த்தையே பொழுது நம்பியே சடுதியாய் வந்து நமக்கு கெடுதியாச்சதே பிள்ளை கம்பியே பல்ல போச்சதே போத போதுமே நாமல் போட பார்த்தார் வண்டி மலையன் ஆமாம்மா இரும்புலக்கை கொண்டு ஓங்கி கொடுத்து அடிக்கின்ற போது அந்த வெள்ளி பால் குடம் சில்லி சில்லியா போகுது சிதறி கொண்டு வந்த பால்ல புள்ளி லேசுதா அப்படியே மூக்கு வலி அப்படியே பாயுது பாலெல்லாம் ஏப்பா. அதுலயும் சிலம விடல இவன் செய்வான் பத்தியா பால் குடத்தை வரி கொடுத்த தேவாதேவர்கள் ஆமாம்மா. ஆதி இறைக்கின்ற வாகனத்தில் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன? அந்த உங்களுடைய வார்த்தை கேட்டு பால் குடம் கட்டி வந்தோம் சரி. அந்த சண்டாள பாவி வெப்பராதர்கள் எங்களுடைய பால் குடத்தை உடைத்து விட்டான் ஐயோ எங்களே அடி அடி அடித்து வைத்து விட்டான் எப்பா இனிமே நாங்கள் அந்த பாதை கால் வைக்கவே மாட்டோம் சுவாமி அந்த முற்றாதர்கள் இப்படி அநீதி செய்தவர்கள் தாங்களும் கோபம் என்பது கொஞ்சம் அளவிலே சுவாமி எப்பா? கோபமே வராதா சுவாமி எனக்கும் கோபம் வராது நீங்களா வந்தா எங்கேயாவது ஒரு முடிவுல கொண்டு தான் விடும் வந்தா வீண் போகாது இதுக்குத்தான் நான் ரொம்ப சாந்தமா இருக்கிறது என்ன நோண்டிக்கிட்டு நொங்கு எடுத்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு என்ன இல்லாம இருக்கும் தெரியுமா அங்கத்துல ஒரு வாட்டி ஒழுங்கா இருக்காது எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுக்கிறது நீங்க தான் எப்பா நான் ஆண்டவன் ஆமா சோதிப்பதும் சோதனையை கொடுப்பதும் வேதனையை எடுப்பதும் எல்லாம் என் செயல். ஒரு நாள் விளங்க மாட்டீங்க இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க கஷ்டப்படுத்தும் போது ஒருவேளை நாங்க அட்டாக்கு வந்துட்டு வைங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நீ இஷ்டப்படும்படியால் அவருக்கு ஏதாவது உண்டு பண்ணிதானே வைக்கின்றேன் இஷ்டப்படம் வேற வரணும் வேற இருந்து எங்களுக்கு அட்டாக்கு வந்துடும் நீ நினைக்கும் போது உனக்கு இஷ்டம் வராது ஏன்னா அட்டாக்கு நினைத்தால் மட்டும்தான் நீ இஷ்டப்படுவாய் கஷ்டப்படுவாய் துன்பப்படுவாய் துயரப்படுவாய் எனக்கு அட்டாக்கு வந்துட்டா உங்களை தூக்குறத போச்சு வாயை மூடு போவலே சுவாமி என்ன இப்படி எல்லாம் அடிச்சது உங்களுக்கு கோபம் வராதா வந்து விட்டது எத்தனையோ கோபங்கள் வந்திருக்கிறது இங்கிருந்தே வந்தாச்சு முக்கியமான கோபம் 3 கோபம் தான் வந்து மேல ஒரு கோபத்தில் நெற்றிகள் திறந்து மன்மதனை எரித்தேன் அவனுக்கு ஆணவம் அழகினி மமத அழகு என்று சொல்லக்கூடிய ஆணவத்தோடு நடந்து கொள்கின்றார்கள் இன்னொரு கோபத்தில் கடை பிறந்த நஞ்சை உண்டு ஐயோ இன்னொரு கோபத்தில் ஆமா. தக்கனியின் மாமன் வாராமலுடைய தலையை அறுத்தேன் கோபம் வராது ஆமா. வந்தால் வீண் போகாது ஐயா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் அம்பை வாரதாதேவி ஆதி கிடைக்கின்ற பாதை வர சொல்லுகின்றார் என்ன சொல்கிறாள் சுவாமி என்ன அந்த தேவுக்குள் சொல்வது அத்தனை உண்மைதான் உண்மைதான் ஆனால் அந்த உப்ராதியை முடிவு செய்ய வேண்டும் என உங்களால் முடியாது என்ன பார்வதி எங்கள் அண்ணன் கார்மே கவர்மன் கருணாகரன் ஆபத் பாண்டவன் அநாதரிச்சகன் என்னுடைய மணமகன் செந்தாமரை கண்ணன் என் அண்ணன் வர வேண்டும் எங்க அண்ணன் வராம உங்களால எந்த காரியமும் நடக்காது பார்வதி அண்ணன் என்னன்னு சொல்றியே ஆமா. அந்த அண்ணன் எனக்கு மைத்து வந்தானே ஆமா. அந்த மாயவன் கண்ணன் வந்தால் இந்த முப்புராதிகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்றேன் அப்படி யாராவது உடனே பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரந்தாமன் மாயவனை அழைக்க வேண்டுமானால் ஒரு கருடனை பிரிவு செய்ய வேண்டும் எங்க அண்ணனுக்கு வாகனம் கருட வாகனம் ஆமா உடனே கருடனை பிரிவு செய்யுங்கள் கருடனை எந்த குலத்திலே பிரிவு செய்ய வேண்டும் என்பதை நீதான் எடுத்து சொல்லணும் பார்த்தார் ஆதிகரைக்கிற பகவான் பகவான் கருடனை எங்கே பிரிவு செய்கிறார் எங்கே அம்மா? பாவலர்கள் புகழ் படைத்த புகழ் படைக்க
பங்கையொத்தர் மம்மூசது பாண்டவர்கள் புகழ் படைத்த பந்தயத்தோர் வம்சத்திலே நாவலிகளே கீர்த்தி கொண்ட நல்ல சிவகாமி முனிவர். இந்த முனிவருக்கு எத்தனை மனைவிமார்கள்? 13 மனைவிமார்கள். அதுல ஒரு பொண்ணு நம்ம பெட்டிக்காரனுக்கு கொடுக்க விடாதானே. எங்க போனாலும் காது விடணும், எங்க போனாலும் காது விடணும். சும்மா காதுல தானே வச்சுக்கிட்டு இருக்கான். காதுல வரைக்கும் வச்சிருந்தா 2 குச்சி. அதோடவும் ஒரு வேலை செய்ய மத்தியா. என்ன வேலை? ஐயோ ஐயா, என்ன சொல்லவே முடியாதப்பா. எப்படியா? 13 பெண்களை காசாதான சிவகாமி முனிவர் திருமணம் முடித்தார் நம்ம சொல்லுவோம். ஆமா, இல்லற வாழ்க்கைக்கு அல்ல, அல்ல வேற எதுக்கு? ஏவல் வேலை செய்வதற்கு. இவரும் முனிவர். முனிவருக்கு வேற என்ன செய்யணும்? தவம் இருப்பது. ஆமா இல்லையா? அவ வேள்வி செய்வாரு, தவம் இருப்பாரு, தவம் இருப்பாரு, சண்டைக்கு போக மாட்டாரு. யார் இவர்கிட்ட சண்டைக்கு வந்தா சாபத்தை கொடுப்பாரு. ஒண்ணு மாதிரி. ஆமா, சாபத்தை கொடுத்தா என் கைனாலெல்லாம் உறுதி சாபம் வாங்கிட்டான்னு வச்சுக்க. அவன் நல்லவளா இருந்தாலும் நார்மலா போயிருவான். பாத்தியா, கொஞ்ச நாளைக்கு முன்ன எனக்கு சாபம் போட்டான். ஆனா அங்க நடந்தது அவனுக்கு தான் தெரியும். பத்தியா, இதுதான் எனக்கு யார் சாபம் போட்டது பலிக்காதுப்பா. உனக்கு பலிக்காது. ஏன்னா நான் யாருக்குமே அநியாயம் செய்தது இல்லை. ஆமா, மொத்தத்துல பத்தினி பெண்களுக்கு சாபம் போட்டா பலிக்காது. ஆமா, நீ ஒரு பத்தினி அம்மா கடவுளே. அதாவது 13 பெண்களில் இப்பொழுது எடுத்து கூறப்பட்ட சரித்திரமோ 2 பெண்ணோட சரித்திரம் தான். அது யார்? யாரெல்லாம் 2 பேரு? கத்தர் என்று சொல்லக்கூடிய ராயக்கனியும், சரி, வினோத என்று சொல்லக்கூடிய தெய்வக்கனியும். ஆமா, இவர்கள் 2 பேரும் அக்காலும் தங்கையும். கூப்பிட்ட கை அக்காலும் தங்கையும். எங்க 2 பேரும் அக்காலும் தங்கையும். அக்கா நீ, ஆமா, தங்கச்சி வா. ஆமா, தங்கச்சி தான் நல்லா இருக்கா. அப்பா, அற்புதமான அம்சம். அப்படிதான்ப்பா இருக்கும். இதய வடிவில் இருக்கா. தொட்டு தொட்டும் கொடுப்பா, கொண்டு கொண்டு கொடுக்கணும். அதாவது அக்காலும் தங்கியுமாக இருந்த பதிலும் நெருங்கிய தோழி பொருள் என்று சொல்லலாம். ஒரு நாள் இருந்து நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? எடி அக்கா, என்னடி இன்னைக்கு நீராட போவாடி. ஆமாடி, பூஜைக்கு போய் நீராடி ரொம்ப நாள் ஆயிருச்சுடி. நல்ல நீந்தி குளிக்கணும். ஆமா, இந்த மாதிரி நானும் நீராடி நீராடி ரொம்ப நாள் ஆயிட்டு. கொஞ்ச நாள் நீராடாம அப்படியே இருந்து உனக்கு வேதனையா இருக்குமே. உடம்பெல்லாம் வண்டி வண்டியா இருக்கு. ஐயா, வீட்டுல குளிக்கவே மாட்டியோ? எனக்கு பூந்தோட்டத்தில் சென்று நீராடுவதான் பிடிக்கும். எடி போகலாமா? போகலான்றி. அந்த நிலைமை கடிதமாக கண்ணியமாக தோழி மார்களோடு எங்கே வருகின்றார்கள்? எங்கே வருகிறார்கள்? பூந்தோட்டம் ஒரு வீரமாய் பூச்சுனையில் வந்து இறங்கி, பூந்தோட்டம் ஒரு வீரமாய் பூச்சுனையில் வந்து இறங்கி, சாய்தாட குழல் வேடவா
பூந்தோட்டம் ஒரு புறமா பூஞ்சுனையில் வந்தீரனே பூந்தோட்டம் ஒரு புறமா பூஞ்சுனையில் வந்தீரனே சாய்நாடு முழநாடவா முழநாடவா அந்த சுனையாடே ஆகான வெள்ளையானை வரவெங்கண்ட கேத செல்வாய் முத்தவளை எந்தனக்கு பொன்னிறந்த நாகைக்கனி முத்தவளை எந்தனக்கு பொன்னிறந்த நாகைக்கனி எதோர தனிலிருந்து இறைதூடி வாரதுடா நாயகனையும் தெய்வகனையும் அநேக தோழி பலர் கூடி பூஞ்சல் நீராடி கொண்டிருக்க தெய்வத்துடைய யானையானது அந்த மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இதை கண்ணனை கண்டால் தெய்வகன்னிக்கு தெரியும் தெய்வேந்தருடைய யானை வெள்ளை என்று அவளுக்கு தெரியாத தெய்வாம்சம் பொருந்தியவள் ஆமா அந்த நாகக்கண்ணிக்கு தெரியாது உடனே இந்த தெய்வக்கண்ணி நாகக்கண்ணி பார்த்து சொல்றா என்ன சொல்றா அக்கா என்னடி நம்ம இப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்கும் எடி நல்லா குளிக்க சுகமா இருக்குடி சுகமா இருந்தாலும் எனக்கு போர் அடிச்சா பீர் அடிக்கணும் போல இருக்கும் அப்படியா அடிக்கணும் அடிக்கணும்னா கொஞ்சம் கழிச்சு தம்பி மாதிரிலாம் சுத்தி வருவான் அல்லனா என்ன இருக்காரு பாரு எங்க நாடில கை வச்சுட்டு அவற்றை கேள்வி வாங்கி தருவாரு அந்த மணி ஒரு வகைக்காவா நேரத்திலிருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னது பீரு பிள்ளைக்கு ஒரு புல்லு வாங்கி கூட்டணும் அவர் எனக்குன்னா ஒன்னே வாங்கிட்டு வருவாரு புல்லு வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு பிள்ளையா கொடுக்கணும் நேரத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப மோசம் தான் எரி விருது உனக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது புல்லுக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாதா புல்லும் புல்லோட சேர்ந்து தள்ளுன்னு கேட்பேன் ஐயோ மனுஷப்பா அடி தங்கச்சி அவ இப்ப என்ன சொல்ல வர்றா அதாவது ஒரு யானையானது அந்தர் மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறது சரி அந்தர் மார்க்கமாக வரக்கூடிய யானையினுடைய அந்த உருவம் நாம தண்ணீர் தடாகத்தில் நீராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆமா இந்த தண்ணீர் தடாகத்தை எட்டி பாரு நிழல்ல தெரியுது இந்த நிழல் அதனுடைய உருவம் நிழலாக தெரிகிறது அல்லவா ஆமா இதை வைத்து வைத்து மேல பார்க்காம தண்ணீர் தடாகத்திலே தெரியக்கூடிய நிழலை வைத்து அந்த யானை வெள்ளையா கருப்பான்னு நீ சொல்லணும் வெடி ஊர் கட்டவன யானை மேல வந்தா என்ன கீழே வந்தா என்ன அந்த பக்கம் வந்தா என்ன இந்த பக்கம் வந்தா என்ன யானை கருப்பாகத்தானே வரும் அப்படி மாடி வலிக்கு என்னடி அக்கா என்ன யானை பொதுவாக கருப்பணி நீ சொல்ற பொதுவா கருப்பான அந்த யானை கருப்புதான் இந்த யானை கருப்பணி சொல்றியா ஆமா ஆனா நான் சொல்றேன் இந்த யானை வெள்ளை 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 நான் சொல்றேன் கருப்பு கருப்பு நம்ம அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி என்ன போட்டி இல்ல தோழி பொண்ணு அழைச்சு கேப்போமா அப்ப வேண்டி ராகினி என்னடி இங்க வாடி இங்க வாண்ணு வந்துட்டேன் சொல்லு வந்துட்டியா ஆமா நான் வரவேதான் உன்னை கண்ணை காட்டி கூப்பிட்டேன் ஏன்னா அவங்க பக்கத்து பேரப்படாதுல்ல நீ எனக்கு தோழி தானே நான் 2 பேருக்குமே தோழி தாண்டி ரெண்டு பேரும் கூட்டாலும் போவா 2 பேருக்கும் நடுவுல தானே இருக்கேன் அப்ப நான் நடுவு நீ ஆமா பாருங்க ஐயா எம்மா என்ன அதாவது இந்த யானை கருப்பா வெள்ளையா யானை பொதுவாவே கருப்பா தாண்டி இருக்கும் ஆனா இந்த யானை வெள்ளையா இருக்குடி தங்கச்சினா எங்க தங்கச்சி வா எங்க ஒட்டி பிறந்த தங்கச்சி பாரு ஆமா அப்ப நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைக்கணும் ஏன்னா மணி இப்ப எத்தனை மணி இப்போ 1:15 அறிவு கட்டவள மணியை நல்லா பாரு ஐயோ எவரும் ஓட்ட மணியை கட்டிட்டு தானடி யாரு இருட்டு ஆகிட்டதா ஆமாடி எனக்கு என்ன கண்ணு தெரியாது எனக்கு கண்ணு தெரியாம தானே 6:15 நான் 1:30 மணின்னு சொல்லியிருக்கேன் உங்க மணி நீ கட்டியிருந்தாலும் உன்ட்ட மணியே கிடையாது 2 மணி 2 உள்ள கலத்திட்டு எடுத்திருக்காங்க உன்ட்ட மணியே இல்லையேன்னு எப்படி பார்த்தா மணி இல்லாமையான பாரு கையை பாரு அவன் எதுல மணி இல்ல இல்ல என் மணியை பாரு மணி 6 எருமையான கண்ணு தெரியாது நாளை காலைல வந்து யாரையும் பார்ப்போம் நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டும் போட்டியை போட்டுக்கிட்டு தான் போகணும் ஆமா எடி நான் சொல்றது போல அந்த யானை கருப்பாக வந்து விட்டது ஆனால் நீ எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்ய வேண்டும் ஆனா ஒன்று என்ன ஒன்று நீ தானே அக்கா ஆமாடி நான் தானே தங்கச்சி நான் சொல்லுவது போன்ற இந்த யானை வெள்ளையாக வந்ததே ஆனால் நீ எனக்கு 13 வருஷம் என் கூட இருந்து நீ வேலை செய்யணும் 13 வருஷம் ஆமா அது பிடிச்சிருவேன் வருஷம் நீ கூட இருக்கணும் கூட ஒரு வருஷம் கூட நான் 12 வருஷம் இருப்பேன் ஆமா நீ சொன்னது போன்று கருப்பா வந்துச்சுன்னா நான் சொல்லுவது போன்று வெள்ளையாக வந்தால்
வருஷம் கூட இருக்கும். ஏ அப்பா நீயா பேய்கிடலாம். அப்படியா? ஆகட்டண்டி. முடிஞ்சுச்சுன்னா பேய்கிடவே முடியாது. அந்த மாதிரி அடுத்த ஆள் வருவாங்க. அப்படியே ஆகட்டும் அவனை கேஸ் செய்து விட்டார்கள். மறுநாள் காலையில் யானை வந்து பார்க்கின்ற போது யானை எப்படி வருகிறார்கள்? எப்படி வருகிறது? இளைய தெய்வ கன்னிவாக ஏற்ற வெள்ளை ஆகி வர வெள்ளையாக கண்ட போதை வடிவேங்க எழுந்து செல்வாள். உண்மையாக மூத்த வெள்ளை வெள்ளாட்டி வாடி என்றாள். வெள்ளாட்டி என்ற போது என்னுடனே தப்பிறந்து இருந்தே சத்துருவா மல்லக்கார செய்தவளை கொடுக்கதிலே கட்டி போட்டு காலாட்டம் கொண்டிடுவே. மறுநாள் காலையில் வந்து யானை வருகின்ற போது யானை வெளியாகத்தான் வருகின்றது. நீ பார்த்த தெய்வகண்ணி மாடி வெள்ளாட்டு யானை கருப்பு கருப்புன்னு சொன்னிய. ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு அக்கா வெறும் சொக்கா. வாடி வெள்ளாட்டி நினைக்கின்ற போது வெள்ளாட்டி என்ற போது மெத்தடவே நாணமுற்ற தோழிமார்கள் இருக்கக்கூடிய மத்தியில் வாடி வெள்ளாட்டி என்று மடியை ஏறிட்டு முடித்தாலே நம்மளை அக்காள் என்று கூட பார்க்காமல் இவளை எளிதாக விடுவதில்லை. இவளுக்கு அந்த இடத்துல செத்தது போல ஆயிட்டு இருக்க தரவே செய்யும். கேவலம் போச்சு, மரியாதை போச்சு. ஆமா சொல இல்ல. ஏ அப்பா முடிஞ்சுங்க. பார்த்தால் நாகரிகள் இவளை எளிதாக விடுதலை சொல்லி நெஞ்சி தட்டு சபதம் விட்டு ஒரு சீக்குழல் எடுத்து வாசிக்க தொடங்கினாள். ஏன்னா சீக்குழல் எடுத்து எதுக்கு வாசித்தாண்டா, இந்த நாகக்கண்ணிக்கு எத்தனை பிள்ளைங்க? 104 பிள்ளைகள். அத்தனையும் ஊர்வன பாம்பு. பாம்பு எல்லாம் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். எல்லா பாம்பும் ஒரு போல இருக்காதுல்ல. சில பாம்பு சின்ன பாம்பா இருக்கும், சில பாம்பு கொஞ்சம் நீளம் உடனே பாம்பா இருக்கும். ஆமா, சில பாம்பு உடனே படம் எடுக்கும், சில பாம்பு லேட் ஆகி படம் எடுக்கும். ஆமா, இப்படி நிறைய பாம்பு பிள்ளைகளை தான் அந்த நாகக்கண்ணிக்கு இருக்கு. அதுலயே கடைசி வராய் காருடன் காதலையே கேட்கிறதா. மக்களை கார்கோடா வந்துட்டியாடா? நீங்க எப்படி வாசிச்சீங்க? உங்க வாசிப்பு எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. அப்படியா? அந்த சீங்குழலை எடுத்து வாசிக்கும் போது அந்த ராகம் எப்படி எல்லாம் இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? பட்டமரம் எரிதல் இருக்க பாடினீர்கள் ராகத்தை. அந்த ராகால் செய்த பசுவும் கசிந்து பால் சுரக்கும். தன்னால கசிஞ்சு பால் வரும். ஆமா, வந்திருக்கணுமே. அப்படி இருக்கும்போது அந்த கார்கோடன் தாயை கும்பிட்ட போது சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறார்? எப்பா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காகவோ? அதாவது நானும் உன்னுடைய சிற்றிலையாக சேர்ந்து அநேக தோழிகளோடு கூடி ஊஞ்சல் நீராடி கொண்டிருக்க தேவேந்திரன் யானையானது ஆகாயம் அர்த்தமாகவே வந்தது. சரி, அவளோ வெள்ளை என்றால் நானோ கருப்பு என்றேன். என்னம்மா அவளுக்கு பக்கமாக யானை வெளியாக வந்து விட்டது. அன்று அவளுக்கு நான் 12 வருடம் அடிமை ஆகிவிட்டேன். மகனே கார்கோடா, அம்மா ஒரு தங்கச்சி ஒரு அக்காளுக்கு அடிமையில செய்யலாம். ஆமா, ஒரு அக்கா தங்கச்சிக்கு அடிமையில செய்ய முடியுமா மக்களே? எங்க பார்க்காத மக்களே. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா. ஆமா, நீங்க
பெரியவங்க. ஆமா நமக்கு சித்தி சின்னம்மா. ஆமா அதனால சின்னம்மா கிட்ட இந்த பெரியம்மா தோக்க கூடாது. கூடாது. எனக்கு அம்மா தான் முக்கியம். ஆகையினால் அம்மா நீ சொன்னது யானை கருப்பாக்க வேண்டும். அம்மா என்ன மக்களே? பிள்ளைக்கு ஒரு முத்தம் தாங்கம்மா. பிள்ளைக்கா? ஏன் மக்களே இந்த இடத்துல வச்சியா? சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. அம்மா எல்லாம் ஒரு சித்தி. சித்தி கிட்ட கையில கொடுப்பா. மடியட்டி பிடிச்சாங்கல்ல. ஆமா மக்களே. இருந்தா வெறும் சித்தி கிடையாது. அவனுக்கு கொண்டு கொடு. நான் வெறும் பச்சி வாங்கிக்கிறேன். அப்ப வேண்டாமோ? சித்தி அம்மா மாதிரி. சித்தி அம்மா மாதிரி மக்களே. அம்மையை பேசினா இவங்களுக்கு சித்தியே கிடையாது. கிடையாது. நல்லா தாளாட்டுவேன் மக்களே, நல்லா தாளாட்டுவேன். மடியில இருக்கட்டம்மா. மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற பொண்ணையெல்லாம் போட்டு தாளாட்ட முடியாது மக்களே. அப்ப சின்ன ஆளை பார்த்தா நான் குழந்தைகளை தான் போட்டு தாளாட்ட முடியும். மகனே கார்கூடா. அம்மா அந்த யானையை அம்மா கருப்பாக்க வேண்டும். அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய யானையை சென்று கருப்பாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா அதோ தெய்வேந்தருடைய வெள்ளை யானை. சரி. என்னால் முழுவதும் சென்று கருப்பாக மாற்றி கொடுக்க முடியாது. அப்படியானால் என்னால முடிந்த வரைக்கும் என்னுடைய படத்தை விரித்து ஏதாவது ஒரு யானை வலுவலத்தில் சென்று ஒரு சிறிய கருப்பு சுட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அதை வைத்து இதை வச்சு கருப்பு நான் சித்தி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன் மக்கள். பார்த்தார் கார்கூடா. ஆமாம் மறுநாள் காலையில் யானை பால்புரத்தில் சென்று வரைக்க சிறிய சொட்டி கருப்பு தெரிகிறது. இதை பார்த்தால் அதுக்கு நீ அடிய வேலைக்காரி யானை பாரடி. எங்க நீ எனக்கு தங்கச்சி இல்லை, நீ எனக்கு என்ன வேலைக்காரடி. பாரு யானை பாரடி. அம்மா வெள்ளையத்துல வருது. எடி தலைமுறத்திலிருந்து வாழ்புறம் வரை நன்றாக பார்த்து சொல். தலையை பாருடி வெள்ளை தானடி. முதுகு பாருடி. சரி. வெள்ளையத்தனை வருதுடி. ஆமா. முதுகு கீழே என்னடி இருக்குது? வாய்ப்புறத்துல சொல்லடி. வாழை தூக்கிட்டு பாருடி. பாரு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அல்ல ஒரு சின்ன கருப்பு இருக்கா? ஐயோ அது எல்லாத்துக்கும் கற்பா தாண்டி. அதைத்தானே நான் சொன்னேன் கற்பனை. அதைத்தானே நான் பார்த்தேன். எடி ஏமாத்திட்டேன். இங்க பாரு. நீ ரத்தம் கட்டிதான் ஆகுவ. ஏய் எடி பாரு. என்ன ஒரு கிண்ண நிறைய பால் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு துளி விஷத்தை கலந்தா போதும். பாலெல்லாம் என்ன ஆகும்? விஷமாகிரும். விஷமாயிரும்ல. ஆமா. அதே போல வெள்ளையில கருப்பு சில காரணத்தினால் யானை கருப்பு தானே. வாடி வேலைக்கு உங்க ஊர்ல எப்படி எல்லாம் நடக்குமாடி? ஆமாடி. பார்த்தாய் தெய்வ கன்னியை அடிமை வேலையாக்குவதற்காக அரண்மனைக்கு அழைத்து விட்டு வருகின்றார். அடிய வேலைக்காரி உனக்கு எந்த வேலை தெரியுமா? தங்கச்சியா? என்ன எனக்கு வேலைக்காரி. அப்படியா? அவனுக்கு எஜமானி அம்மா. அம்மாடி கூப்பிடு. எல்லாம் என் விதிடி. என்னடி ரொம்ப நாளைக்கு போகாது. என்னடி இங்க பாரு. உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை கொடுக்குறீங்க? வீடு வாசல் தோத்திட வாய் மெழுகு வார்த்தை நீர் எடுப்பாய். வீடு வாசல் தோத்திட வாய் மெழுகு வார்த்தை நீர் எடுப்பாய். சாடி வந்த வார்காய்த்து தனியே ஒரு கடை திருவாய். சாடி வந்த வார்காய்த்து தனியே ஒரு கடை திருவாய். அவள் உயர்வுகளை கண்டு வீடு முத்தம் ஊத்திடுவாள். விழுகுவாள் தண்ணீர் எடுப்பாள்.
என்ன வேலை? வீட்டை தூக்க வேண்டும். அம்மா என்னடி வாயை பழக்காதடி, அறிவு கட்டவள. ஒரு பெரிய இன்ஜினியரை கொண்டு வந்து தேங்காயாளு ஆசாரி மாதிரி ஆமா எல்லாரையும் கொண்டு வந்து கட்டின வீட்டை என்ன ஒத்தையில தூக்க சொல்றியே பாவி அக்கா. ஒன்னே தூக்க சொல்றேன், 4 பேரை விட்டு தூக்க சொல்றேன். 4 பேர் ஒத்தையில இந்த வீட நான் தூக்க மாட்டேன். என்ன தூக்கத்துக்கு ஒன்னால போறாங்க, அதுக்கு 4 பேர் வேணுமா? அறிவு கட்டவள. வீட்டை வாரியில் கொண்டு தூத்து சுத்தம் செய்ய வேண்டும். தூக்குற உடம்பா, தூக்கி தூக்கி போட்டு பார்த்த உடம்பு. எடி இவனை வச்சு வேணா தூக்குடி. 2 நாள் கழிச்சு தூக்குவோம். அப்படியா இப்ப விரதமா பத்தியாளா தாத்தா, இதுவரைக்கும் நீங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. எம்மா எடி சாமியே சரணையப்பா. இப்போ முருகனை கூப்பிடணுமா ஐயப்பனை கூப்பிடணுமா? ஐயப்பனை. அப்படியா? அதான் ஓமோன்னு எடுத்துறீங்க. ஆனா ஓமுன்னு சொன்னா முருகனுக்கும் வரும், ஆமா ஐயப்பனுக்கும் வரும், சிவாஜிக்கும் வரும், சிவபெருமானுக்கும் வரும். ஆமா, அதனாலதான் ஓமுன்னு சொன்னா எடி வீட்டை வாரிகளை தூத்து சுத்தம் செய்ய வேண்டும். சாணம் தொலைக்கிற இடங்களாம் சாணம் தொலைத்து அம்மா ஓரம் அரைக்கொருகள் போட வேண்டும். எல்லாம் போடுறாங்க. எத்தி ஒரு ஹோட்டலில் வைத்து அதில் வரக்கூடிய அரைக்கொட்டு அரிசியை சமையல் செய்ய வேண்டும். சமையல் செய்யறேன் தினமும், அதாவது பசுக்கள் இருந்த பாலை கறந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் ஒவ்வொன்றையும் வெவ்வேறாக பிடித்தெடுக்க வேண்டும். ஒண்ணு என்ன, நீ எந்த பல்ல மோர் வருவு, எந்த பல்ல தயிர் வருவு, எந்த பல்ல பால் வருவுன்னு ஒரு அட்டை எல்லாம் ஒரே பால் வரும். அதுக்கு கீழே கட்டி போடணும். யாரும் தெரியாம காலமாட்டில கரெக்டா அது சவுண்டு தரும். அதனால சரியான முறையில் எழுதி வச்சுக்கிட்டு. என் வீட்டுல எத்தனை மாடுன்னு நினைக்கிறேன்? 21 மாடு. 21 மாடா? ஆமா. அதுல ஒரு மாடு இப்போ போச்சு. 7 மாடு காளை மாடு. அந்த காளை மாட்டுல ஒண்ணு இப்போ ஒண்ணு இறங்கி போச்சு. 7 மாடு கறவை மாடு. 7 மாடு கறவை மாடு. மாடா மாடா? மாடு மாடு மாடு. 7 மாடு வெத்து மாடா நிக்குது. எம்மா என்ன குட்டி போடணும், அவ்வளவுதானே? வெட்டா நிக்குது. இந்த ஒரு மாட்டையும் அங்கதான் எடி அது மட்டுமல்ல, நம்ம 21 கோட்டு வலை இருக்க வேண்டும். வைக்கிறேன் கறிக்கு தகுந்தவாறு ஆமாம்மா. காய்களே சொல்றீங்களே. எடி சுண்டைக்காய் வெண்டைக்காய் சீனிய அவரைக்காய் சுண்டைக்காய் வெண்டைக்காய் சீனிய அவரைக்காய் நல்ல கத்தரிக்காய்களும் பாவைக்காய் கோவைக்காய் பச்சை மிளகாய் காவக்காய் கோவக்காய் பச்சை மிளகாய் சக்தி ரொம்ப குறைவு. சுண்டைக்காய் வெண்டைக்காய் சீனியவரைக்காய் பச்சை மிளகாய் பயிர்த்தங்காய் பீர்க்கங்காய் நார்த்தங்காய் வாழைக்காய் வளரங்காய் வெள்ளரிக்காய் தடியங்காய் பூசணிக்காய் புடலங்காய் முருங்கைக்காய். கம்ப்யூட்டர் என்னடி ஒரு இடத்துதான் எழுதுன சூடு சொன்னேன். யாரும் இல்லை. சுண்டைக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கோவக்காய் வளர்த்தரங்காய் பச்சை மிளகாய் வெண்ணெய் முருங்கைக்காய் மாங்காய் தேங்காய் புளியங்காய் எல்லாம் முடிச்சாச்சு. நானும் எழுதியாச்சு. நேரம் இல்லை, சீக்கிரம் வைக்கணும். சீக்கிரம் வச்சாச்சு. அது மட்டுமல்ல, 7 குழம்புகள் வைக்க வேண்டும். 5 பாயாசம் போட வேண்டும். ஆனைக்கால் அப்புறம் நெய்யில பொரிக்கணும். நெய்யில சாப்பிடக்கூடிய ஆளு நெய்யெடுக்க அழிஞ்சிய கடை பூசாரியை கேட்டா சொல்லுவார். பூசாரிக்கு நெய்யும் தந்துருக்கியா? அவரு நெய்யில சாப்பிட்டாளுதான். அப்படியா? அப்ப 2 பேரும் ஒரே குழம்பு ஊட்டி சாப்பிட்டு இருக்கிறியா? சரி சரி. இப்பதான் புட்டு ஒண்ணா வெளியா வரும். அவரு நெய்யில சாப்பிட்ட இருக்கு. ஏன் உனக்கு இந்த ஊர்ல 10 அட்வான்ஸ்ங்கிறது இப்பதான் புரிஞ்சு. என்ன நெய் 2 பேரும் விட்டு தின்றீங்க சொல்ற? அப்போ நெய் எடுக்காமல பூசாரியா இன்னைக்கு அங்க பக்கம் பார்க்கவே கிடையாது. பூசாரின்னு தான் நினைச்சேன். ஆனா இவரு பெரிய ஆசாரியோ ஆசாரி மாதிரி மாறிட்டாரு. புரிய வச்சு செதுக்கி ஒன்னு சின்ன ஒன்னும் ஆக்கி விட்டாரு. இருந்தாலும் நடக்கட்டுமா? நீ சொல்றது போல எல்லாம் ரெடி பண்ணிருந்தேன். இத்தனை 12 மணிக்கு முன்னால் வைத்து விட்டு
கணவனுக்கு எவ்வளவு பயபக்தியோட மட்டுமல்ல அதுபோல் நீ எனக்கு முட்ட வேண்டும். அப்போ நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளையா இருந்து பொண்டாட்டியா இருந்து கணவனுக்கு எவ்வளவு பயபக்தியோடு மட்டும் வாழும். அப்ப நான் உனக்கு ஒரு பொண்டாட்டியா கிட்ட இருந்து கணவனும் மனைவி எப்படி சோறு சாப்பிடுவாங்களோ தான் ஊட்டி தரணும். ஆமா எப்படி? அப்ப நான் உனக்கு பொண்டாட்டி, ஆமா நீ எனக்கு மாப்பிள்ளை. ஆமா சந்தோஷம் கடவுளை சேர்த்து வச்சுட்டேன்னா நல்லது. அப்போ போமா எல்லாம் தாரமா எல்லாம் தாரை பார்த்தால் தெய்வகன்யர்கள் 21 பேர் செய்யக்கூடிய வேலையை தெரியும். இவள் ஒரு தீமையை செய்து வந்தாலும் விசத்தால் குளிக்க விட மாட்டாள், எச்சரியும் திட விட மாட்டாள், அரித்ததலை பார்க்க விட மாட்டாள், அக்கா தங்கையோடு பேச விட மாட்டாள், சமைக்கு தண்ணி இறைக்க விட மாட்டாள், தலைகோரி முடிய விட மாட்டாள். ஆதிகரைக்கின்ற வானேந்து ஆதிகரைக்கின்ற பகவானே நான் 12 வருட கால அடிமை வேலை செய்தும் தலைவிதி மாதவிலையே ஜெகதீசா அழுது பிறப்பே ஆதிகரைக்கின்ற பகவான் பாவையுடைய சிறையில் இருப்பதற்காக சிவபெருமான் என்ற கோலத்தோடு கோலகம் புறப்பட்டு வருகிறார். பாப்பையுடைய சிறை குறைத்திருப்பதற்காக பகவான் இப்படி வருகிறார். காவி பிராமண தரித்து 90 10 சென்ற துவண்டவரை கிழவனை போன்று 400 10 சென்ற நரைத்தவரை கிழவனை போன்று ஆணனை பண்டார கோல வடிவமாகவே கையிலே ஒரு பொக்கணம் திருப்பெரும்பு சொரகோட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பண்டாரம் எப்படி வடிவெடுத்து வருவாரோ அது போன்று பூலோகத்திலே இந்த நாகக்கண்ணியோட அரண்மனையில வந்து சத்தம் போடுறாரு. எப்படி அம்மா அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு ஆயிழைய பெண் மயிலே அன்னம் போடு ஆயிழைய பெண் மயிலே அன்னம் போடு 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 ஆயிழைய பெண்மயிலே அன்னம் போடு ஆயிழைய பெண்மயிலே
பண்டாரம் வந்திருக்குமா ரொம்ப பசியா இருக்குதும்மா வெளியே வாமா இது யாருடைய காதலை கேட்கிறதுனால் யாருடைய காதலே சம்பிரபஞ்சத்தில் செய்துள்ளே நாகக்கண்ணி ஆமா காதலை கேட்கிறது ஓடோடி வருகின்றாள் அடியே வேலைக்காரி வாசலில் கொண்டாட பிச்சை பிச்சை சத்தமுடைய ஒரு பிச்சை என்று வாடி என்று கொடுத்தாள் ஒரு கொட்டு அந்த கொட்டோடு வதனம் பொருந்த முடியாமல் இந்த தெய்வத்தின் யார் வழி என்ன செய்தால் தெரியும் அழுத கண்ணீர் ஆறாக ஓட வண்ணம் கொட்டை பெட்டியிலே வாரி பிச்சை எடுத்துக்கொண்டு கைதலிலே பிச்சை கொண்டு காலேற மாட்டாமல் அழுத கண்ணீர் ஆறாக ஓட அந்த பண்டாரத்துடைய மின்பரே வருகின்றாள் ஆமா பார்த்தார் பகவான் பெண்மணி பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுமா ஏமா இப்படி கதறி கதறி தேம்பி விம்மி அழுதுகிட்டு வர்ற அப்பா பிச்சை தானே வாங்க வந்தீர்கள் ஆமா பிச்சை வாங்கிவிட்டு மரியாதை சென்று விடுங்கள் இந்த பாரும்மா அழுத வீச்சை ஓட்டாலும் அரங்கனுக்கு ஏறாத தொழுது வீச்சை ஓட்டாலும் சொலை கொடுக்க வெறும் வீட்டில் சுவாமி தாங்கள் அரண்னு சொல்லிவிடலாமா பஞ்சத்துக்கு தான் ஆண்டிகளில் பரம்பரையாகவே ஆண்டியா பரம்பரையே ஆண்டிதான் சுவாமி என்ன இப்படி என்னுடைய குறையை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்ன குறையை சொன்னா நீங்க தீர்த்து வைத்திருவீங்களா நிச்சயமாக நீ படக்கூடிய என்னதான் உன் வாயினால சொன்னா அதில இருந்து தப்பித்து செல்வதற்காக வழியை நான் வகுத்து கொடுக்கிறேன் நீராட போனதும் நெடுசபர்த இட்டதும் ஊர் வழியால் நகைக்க நீ குசலவித்தை செய்ததும் மாறிட்டு நடமட்டு அவழ்கடிமை ஆனதுவோ அத்தனை ஒன்று விடாமல் எடுத்து வைத்தால் பண்டாரத்துடைய என்பதாக பண்டாரம் பார்த்தாரு இனி இந்த பிள்ளையை விடக்கூடாது ஆமா நம்ம கிட்ட எல்லா நேரம் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டேன் உண்மையை தர சொல்லியிருக்காங்க உண்மையை தான் பேசணும் ஆமா அப்படி என்று ஒரு பொக்கனும் கையில போட்டுல தோணுல ஆமா அதுக்குள்ள கையை போட்டாரு 7 மணியம்பரலை எடுத்தாரு சரி ஏமா இந்த 7 மணியம்பரலை கொண்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு அற்புதமான செப்பு குடத்துக்குள்ள போட்டு அடைத்து வைத்து 41 நாள் நீ பூஜை செய்து வரணும் யாருக்கும் தெரிய கூடாது பொதுவா அக்காளுக்கு தெரியக்கூடாது அக்கா மூத்தவளுக்கு மூத்தவள்கிட்ட தானே நீ இப்ப மாட்டிக்கிட்டு இருக்க மூத்தவதான் எனக்கு அடுத்த பாவியே மூத்தவதான் சாமி என்னையும் ஒருக்கா கணக்க பார்த்தா உனக்கு அக்கா அம்மா கசமில்லாம மாட்டிக்கிட்ட ஒரு நாடு இதெல்லாம் சுவாரி வைத்திருப்பா அப்படியா அன்னைக்கு தப்பிச்சுட்டேன் மூத்தவ பெரிய தான் போலுக்கு ஐயா ஆளு எப்படி போட்டாலும் ஒண்ணு விட மிஞ்சிட்டாள ஐயோ இந்த பாரு சுவாமி அதனால 41 நாட்கள் கலைந்து திறந்து பார்த்தால் உன்னை சுத்தி இருக்க இந்த பீட உன்னை பிடித்த 6 அரை காலம் யாழற நாட்டு அரை இது முக்காலு ஆமா 7 முக்காலு இது 7 அரை முக்கால் 7 இது அரை அரை ஏழரை இது முக்கால் அப்ப எத்தனை இது காலுப்பா இது காலா ஆமா நான் கையில நினைச்சேன் இது காலு ஆமா அது 6 முக்கால் இது 7 முக்கால் அது 6 முக்கால் இது காலு கால் நீ எவ்வளவு முக்கால் கிளம்பி சொல்லிக்க மாட்டேன் 6 முக்கால் 7 அது அரை இது ஏற்கனவே அரைதான் ஏழரை திருந்தாது ஆமா அது அரையெல்லாம் போய்கிட்டு இருக்கு 7 நாட்டு தனியான இன்னைக்கு தொலைச்செடி சொல்றீங்க ஆமா ஆமா அப்படி என்று தெய்வ மணியாமலை வாங்கினாள் செப்புகளை அடைத்து வைத்தாள் 41 நாள் பூஜை பண்ணி கொண்டு வருகின்றாள் 41 நாட்கள் பூஜை முடிந்ததும் அப்படியே திறந்து பார்க்கின்றால் இந்த தெய்வ கன்னியார்கள் அப்போது அங்கே பாம்புக்கு வகையாக ஆமா என்ன மருந்தெல்லாம் வந்து விளைக்கிறார்கள் என்ன மிருகமெல்லாம் பொற்கீழ உடல் பண்டீரி பாம்புக்கு வகையாக என்ன மிருகங்கள் பிறக்கிறார்கள்
நந்தி செவ்வாழன் செம்பற்றி மயில் கரடி கருடையாழ்வார். இந்த பாம்புக்கு முக்கியமான விரோதி இந்த கருடன் என்று சொல்லக்கூடிய அந்த மாயவனுக்கு வந்த வாகனம் தான் வந்து பிறகுது கருடையாழ்வார். ஆமா, கருடையாழ்வார் வந்து பிறந்த செய்தியை அறிகின்றார் கார்கோடல். ஆமா, நினைக்கின்றார். இத்தனை நாள் நமக்கு எதிராளி கிடைக்கவில்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு எதிராளியா இந்த செந்தனை கருடன் வந்து பிறந்து விட்டார். நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாம்பாக இருந்து ஒரு பாப்பாராக ஒரு பிராமணனா வழிபடுத்துட்டான். பிராமணன்னா அந்த பூசாரி தானே? ஆமா, பூசாரிக்கு மேலதான் கட்டணும். யார நம்பினாலும் அவங்கள தான் நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம்மா, இந்த மணி ஆட்டுறது தீபத்தை காட்டுறது பயங்கர ஆளா இருப்பாங்க. ஆகையினால் பாம்பா இருந்தவர் பாப்பாதான் வடிவெடுத்திருக்காங்க. அப்ப இவன் என்னென்ன வடிவெல்லாம் எடுத்திருப்பான்? அதான் நிறைய வடிவு உண்டு அவங்கிட்ட. அப்படியா? பாம்பா நாளைக்கே உன் புருஷனை போல வடிவெடுப்பான். எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வருவான். உனக்கு தெரியாது. சரி. ஆமா, சிங்களா ஜலங்களா கங்களா ஜலங்களா பழக்கு ஜலம். நாளைக்கு நான் நல்லா தூங்கிடுவேன். தூங்கிடுவோம்லப்பா. நான் நீ தூங்குறாதான் தூக்கி போயிருவான். ஆமா ஆமா, அப்படியா? அவனுக்கு தூக்க சொல்ல கொடுக்கணும், சரியா கொடுக்கணும். எத்தனை கட்டில தூக்கிருப்பான். பாம்பா இருந்தவர் பாப்பா வடிவெடுத்து ஸ்ரீரங்கத்தில் ஆற்றங்கரை ஆயிரத்தினுடையாகவே வந்து கொண்டிருக்கிறார். பொழுதே ஒரு பாப்பாத்தி பெண்ணு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இருந்தவா அன்றைய தினத்துல ஸ்ரீரங்க ஆத்தங்கரையில தண்ணீர் எடுப்பதற்காக செப்பு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒய்யாறு நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். அவளும் ஆற்றங்கரைக்கு வர்றா. அவனும் அதே ஸ்ரீரங்க ஆத்தங்கரைக்கு தான் வர்றா. பாப்பா அந்த பக்கம், பாப்பாத்தி இந்த பக்கம். பாப்பாத்தை பார்க்கின்றால் பாப்பாத்தி பாப்பா இருவருடைய கண்களும் கலந்து விட்டது. கண் நோக்கம் வாய்ச்சலுக்கு இடமில்லை என்பதற்கெனவே ரெண்டு பேருக்கும் அதே இடத்துல காதல் மலர்ந்தது. ஓடோடி வருகின்றாள். தன்னுடைய தாய் இடத்துல வர்றா பாப்பாத்தி. தாய் இடத்துல சொல்லுகின்றாள், அம்மா மக்களே வந்துட்டியாடி? அம்மா வந்து விட்டேன். ஆமா, பிள்ளைக்கு கொடை எங்க? குடத்தை ஆத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன். மக்களே ஆத்திலே விட்டுச்சியா? ஆமா ஆமா, செப்பு குடம்புல மக்களே. செப்பு குடத்தை விட்டுக்கிட்டு சப்பி சடஞ்சு வந்திருக்கேன். ஆமா, இந்த குடம் வாங்கியது நான் எத்தனை கடைக்கு ஆகி இறக்கி இருப்பேன். அம்மா ஒரு பையன் விட்டாங்க. ஒரு பையன் இந்த பையன்லாம் இல்ல. இப்பவே அதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு. என்னம்மா? குடத்தை எப்படி விட்டானி? அம்மா, இவ்வளவு நாளா கல்யாண ஆசையே வராது எனக்கு. இப்போ எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இந்த ஊர்லயா? இந்த ஊர்ல இல்லம்மா மக்களே, ஸ்ரீரங்கம் ஆத்தங்கரையில. யார? இந்த ஊர்ல யாருமே இல்லையம்மா. ஆத்தங்கரையில பிள்ளை யார பார்த்திருப்பாளோ? பிள்ளையார் இல்லம்மா. யாரடி பார்த்தா இவனையா? பாப்பான். பாப்பான்? ஆமா, நான் பார்த்தது யாருன்னு கேட்டேன். பாப்பான்னு தான் பார்த்தேன். எல்லாவனும் பாப்பான். நீ எவனை பார்த்த? அவர் பேரே பாப்பான் தாம்மா. யாரே பாப்பானா? ஆமா, பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்னைய பார்த்தா நான் அவனை பார்த்தேன். குடம் அழுதிருக்குமே. நான் அவனை பார்த்தேன், அவன் என்னைய பார்த்தான். செப்பு குடம் அழுது உனக்கு தெரியாம அவன் பார்த்த பார்வையில இடுப்புல இருந்த குடம் அப்படியே நடுங்கிருச்சுமா. அந்த காலம் குடம் தான் நடுமிச்சு. ஆமா, நீ பட்டியோட பெரிய எல்லா காலம் தப்பிட்டேன். நான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு ஓடோடி வந்திருக்கேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே மக்களே, அப்பா மதுரைக்கு போயிருக்காரு. இந்த பையன் தானே? எந்த பையன்? பார்த்ததும் போயிட்டாரு. நான் பாப்பான் இல்ல அவனை பார்க்க சொன்னேன். இவன் பார்க்க மாட்டான். வந்து பார்த்தா பதப்படுத்த மாட்டான். அம்மா இருக்காளி பயந்து போயிட்டான். அம்மா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டே போயிருப்பான். அப்ப அம்மையை முதல்ல பார்க்க முடியாது. எம்மா, என்ன மாமியாருக்கு சோப்பு போட்டா மகளை கட்டிக்கான்னு சொல்லுவாங்க. நல்லா கூச்ச சுபாவம். சரி, கண்டதும் பின்னாக்கிட்டானே. இப்போ எல்லாருமே பொண்ணு பார்க்க. அப்ப அவனானி பாரு, அந்த பாப்பானி பாரு. இவரே தான், அதே படம் தான். அவன் என்னை பார்க்காமே படத்தை கொண்டு போறான். மக்களே, தண்ணியில விட்டு ஒரு குடம். ஆமா, இந்த குடம் தானே? மக்களே, குடத்தை வாங்குங்கோ வாங்குங்கோ. குடத்தை வாங்க அவனும் முதல்ல வாங்கி. அவன் மக்களே, பார்க்காமே போறான். மக்களே, சித்தப்பாயை விட்டு அவனை கூட்டிட்டு வா. மக்களே, சித்தப்பா சித்தப்பன் தான் தெரிஞ்சு மாட்டி வச்சு. இது சித்தப்பா என்ன கண்டோடனே போயிட்டாராமா. அப்படின்னா அங்க பேருக்கு அப்பா உடனே பார்த்தால் இந்த பெண்ணாகப்பட்டவள். ஆமா, ஏன்னா இந்த பாப்பாத்தி பெண்ணுக்கு இந்த பாப்பாவை பிடிச்சு போச்சு. ஆகையினாலே பாப்பானை அழைத்து வந்து பாப்பாத்தி மாலை மனம் முடித்து வைத்தார்கள். மாலையிட்டு மனம் முடித்து வாழ்ந்து வருகிற போது என்னமாகிறது? மாலையிட்டு மனம் முடித்து அம்மா மனம் முடித்து மனம் முடித்து மாலையிட்டு மனம் முடித்து அவரை போய் புகுந்தாள். போய் புகுந்தாள்.
பேசுவார்? நாளை பேசுவார். இல்லை ஒரு வாரம் கழித்தான் ஒரு பேசுவார். மாதம் கழித்துதான் இந்த பேசுவார். 6 மாத காலமாக பார்க்கின்றார். ஆமா. பாப்பான் ஏனென்று கேட்கவில்லை. ஏறிட்டும் பார்க்கவில்லை. ஏன்னா இவன் பாம்பு பார்த்தீங்களா? ஆமா. பாம்புங்கிற விஷயம் பாப்பாத்துக்கு தெரியாது. தெரியாது. இவன் பயந்து இருக்கிற எங்க நம்ம வடிவத்தை பார்த்தாலும் ஆமா.